இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா யாங் புத்ரி. யாங்னா தாத்தா பாட்டிகளை குறிக்கும், புத்திரினா அவங்க மகள்களை குறிக்கும். இங்க யாங் புத்ரி அப்படிங்கிறது ஒரு பாட்டியின் மகளை பத்தின ஒரு கதை. இது ஒரு பயங்கரமான ஒரு பேய் கதை. இதுல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல இருக்கு. ரொம்பவே வித்தியாசமான ஒரு பேய் படம் இது. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கே ஒரு ஆர்வத்தை உருவாக்குற மாதிரியான ஒரு கதை இது. படத்தோட ஒன்னு என்னன்னா, ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி மட்டும் அந்த வீட்டுல தனியா இருக்காங்க. அவங்க கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. அந்த பாட்டியை பார்க்க அவங்க பேத்தியோட ஃபேமிலி வராங்க. அங்க இருக்கிற பேய் கிட்ட இருந்து அந்த பாட்டி எப்படி காப்பாத்தினாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. சரி வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு வீட்டை காட்டுறாங்க. ஒரு டேபிள் ஃபேன் ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற டேபிள் அப்படி லைனா காமிக்கிறாங்க. ஒரு பெட்டு மேல ஒரு பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கு. ஒரு குழந்தை முழிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு நோட்ல டிராயிங் வரைஞ்சுக்கிட்டு இருக்க. ஒரு சவுண்டு கேட்டு அந்த பொண்ணு வரையறதை நிப்பாட்டிட்டு திரும்பி பாக்குது. யாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள தேடி பாக்குது. யாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்க. அப்ப அங்க சவத்துல அந்த பொண்ணோட நிழல் தெரியுது. பின்னாடியே ஒரு உருவம் வர மாதிரி தெரியுது. அந்த பொண்ணு அதை எதையுமே கவனிக்காம முன்னாடி போய்கிட்டு இருக்கா. ஒரு ரூம்குள்ள போறா அந்த குட்டி பொண்ணு. அப்ப அந்த ரூமோட டோர் டக்குன்னு க்ளோஸ் ஆகுது. ரூம்குள்ள இருக்கிற ஒரு கபோர்டோட டோர் டப்பு டப்புன்னு அடிக்குது. அந்த பொண்ணு பயந்துகிட்டே திரும்பி பாக்குறா. அதுக்கப்புறம் அந்த கபோர்ட் கிட்ட போறா. அந்த டோர் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த டோரை திறந்து பாக்குறா. உள்ள ஒரு பேய் மாதிரியான ஒரு பொண்ணோட உருவம் உட்காந்து இருக்கிறத பார்த்து பயந்துடுறா. அதுக்கப்புறம் டக்குன்னு டோரை சாத்திட்டு பின்னாடி திரும்புறா. அவ எதுலயே இடிச்ச மாதிரி திரும்புறா. பின்னாடியே ஒரு உருவம் நின்னுகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அது இல்ல. யாங்கன்னு மட்டும் அந்த பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. கஃபோர்டு அப்படி இந்த பொண்ணு மேல விழ அந்த பொண்ணு பயங்கரமா கத்துற சவுண்ட் கேக்குது. அப்படி வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள 2 சிலை இருக்கு. மம்மிஸ் மாதிரியான பொம்மை சிலை. அந்த ரூமுக்கு போறத பாதிக்கு இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு இருக்கு. லெப்ட் சைட்ல இருக்கிறது ஒரு ஆண் சிலை, ரைட் சைட்ல இருக்கிறது ஒரு பெண் சிலை. அப்படியே கட் பண்ணிட்டு டைட்டில் போடுறாங்க யாங் புத்ரி அப்படின்னு. இப்போ ரோட்டை காமிக்கிறாங்க. அதுல ஒரு கார் ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. காருக்குள்ள ஒரு ஃபேமிலி இருக்காங்க. எப்படியும் லைலா ஷெட்யூல செவ்வாய்க்கிழமைக்கு மாத்திரலாம். இது ஒரு ஷார்ட் வெக்கேஷன் தான். அதனால என் ஒர்க்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு கவர் பண்ணி தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. காருக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோ ரோசா, அவங்க ஒய்ஃப் ஜென்டிஸ், ஹனி இது போதுமா ஒபாக் நர்சிஸ் பொண்ணுக்கு அப்படின்னு ஹீரோன் கேக்குறாங்க. ஹீரோன் எப்பவுமே அவங்க ஹஸ்பண்ட ஹனி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க போல. காருக்குள்ள குட்டி பொண்ணு ஒண்ணு இருக்கு. அவளோட பேர் அன்யா. இது போதும் தான் நினைக்கிறேன். ஆனா அவங்க கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு ரோசாவும் ஜென்டிஸ் கிட்ட கேக்குறான். அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்ல. ஆனா அவங்க சொல்றாங்க பெட்டரா இருக்கேன்னு. ஆனா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு பதில் சொல்றா ஜென்டிஸ். அந்த குட்டி பொண்ணு ஏதோ பிரஸ் பண்ற டாயை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கா. அன்யா கேண்டிஸ் வேணுமா அப்படின்னு ஜென்டிஸும் கேட்க அந்த பொண்ணு சாக்லேட்டை வாங்கிக்கிறா. தேங்க்ஸ் ஆண்டி அப்படிங்கிறா. ஹீரோனை அவ ஆண்டி அப்படின்னு கூப்பிடுறத வச்சு நமக்கு நல்லாவே தெரியுது அது ஹீரோட முதல் ஒய்ஃபோட குழந்தை அப்படின்னு. இப்போ அவங்க கார் ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்குது. எல்லாருமே இறங்குறாங்க. கார் டிரைவரும் லக்கேஜ் எடுத்து வைக்கிறாரு. வாசல்ல ஒரு லேடி நிக்கிறாங்க. வாங்க அப்படின்னு இவங்கள வரவேற்கிறாங்க. ஜென்டிஸும் அந்த லேடி கிட்ட போயிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு மொபாக் நர்சிஸ் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த லேடியும் நான் நல்லா இருக்கேன், நீங்க அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. ராரா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்ல இல்ல, என்ன மன்னிச்சிடுங்க, என்னால யாங்குக்கு உதவியா இருக்க முடியல அப்படின்னு அந்த லேடியும் சொல்ல எனக்கு புரியுது, நீங்க உங்க ஃபேமிலியும் பார்க்கணும்ல அப்படின்னு ஜென்டிஸ் சொல்றான். இப்ப ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணு வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள ஹால்ல நுழைஞ்சதுமே அந்த குட்டி பொண்ணு அன்னியாவும் ரைட் சைடுல இருக்கிற அந்த எகிப்தியன் லேடி சிலைய பாக்குறா. இப்ப உள்ள ரூமுக்குள்ள இருந்து ஒரு பாட்டி ஒண்ணு வெளியில வராங்க. ஜென்டிஸ்னு கூப்பிட்டுக்கிட்டு யாங்குன்னு சந்தோஷத்தோட அந்த பாட்டி கையில முத்தம் கொடுக்குற ஜென்டிஸ். அந்த பாட்டி சந்தோஷமா இருக்காங்க. யாராவது வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்க எப்பவுமே நீட்டாவே ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்கிற ஜென்டிஸ். இந்த ஒரு வருஷமா என்ன யாருமே பார்க்க வரல அப்படின்னு கவலையா சொல்றாங்க அந்த பாட்டி. இப்ப ரோசாவும் அந்த பாட்டியோட காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்குறான். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறான். நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு இந்த பாட்டியும் கேட்க இப்ப ரோசாவும் அனன்யாவை கூப்பிட்டு உன் கொல்லுப்பட்டிக்கு ஹலோ சொல்லு அப்படி சொல்ல நான் தான் சொல்லியிருக்கேன்ல அவன் என்ன கொல்லுப்பட்டிலாம் கூப்பிட வேணாம், யாங்கன்னே கூப்பிட்டா போதும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வாங்க சாப்பிட போலாம், எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் பசியா இருக்கீங்க அப்படின்னு யாங்க சொல்ல ஆமான்னு சொல்லிட்டு ஜென்டிஸும் சிரிக்கிறா. இப்ப ரூம்ல அந்த குட்டி பொண்ணு அனியாவும் ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்க. ரோசாவும் ஏதோ பல்ப் மாற்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஜென்டிஸும் உள்ள வர நான் போய் குள்ளப்புறத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குளிக்கிறதுக்கு சுடுதண்ணியும் டவலும் ரெடி பண்ணி வச்சிருக்கதாவும் சொல்லிட்டு போறான். அன்யா வா அப்படின்னு ஜென்டிஸும் கூப்பிட அம்மா கூட போயிட்டு வா அப்படின்னு ரோசாவும் சொல்ல அந்த குட்டி பொண்ணு அமைதியா வாய பேசாம பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்போ வரைக்கும் இந்த குட்டி பொண்ணு பேசுனதை காமிக்கல. இப்போதான் ஓகே அப்படின்னு சைலண்டா சொல்லிட்டு அங்கிருந்து போறா. ஜென்டிஸும் அன்யாவும் பின்னாடி கொல்லப்புறத்துக்கு போறாங்க. ஜென்டிஸுக்கு அந்த இடத்தோட பிளாஷ்பேக்ல ஞாபகம் வருது. அந்த இடம் ஒரு சாயப்பட்டறையாவும் எம்ப்ராய்டிங் செய்யற ஒரு இடமாவும் இருந்திருக்கும் போல. ஒரு குட்டி பொண்ணு வந்து ஜென்டிஸை கூப்பிட ஆனா அந்த குட்டி பொண்ணே ஜென்டிஸ் தான் போல. அவரோட சின்ன வயசுல அங்கேதான் வளர்ந்துருக்கா. அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி எல்லாம் நினைச்சு பாக்குறா. அவங்க அம்மா கூட சேர்ந்து துணிக்கு சாயம் பூச கத்துக்கிட்டதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. இப்ப ஹீரோ
ரோசா அண்ணியா அப்படின்னு கூப்பிட பிளாஷ்பேக் எல்லாம் அவளுக்கு மறந்து இப்ப இருக்கிற அந்த இடம் பழைய இடமா தூசி படைஞ்ச இடமா மாறுது. ரெண்டு பேரும் அப்படியே திரும்பி பாக்குறாங்க. உங்களை யாங் தேடுறாங்க வாங்க அப்படின்னு ரோசாவும் சொல்றான். அண்ணியா ஃபர்ஸ்ட் ஓடுறா. ஜென்டிஸும் அந்த இடத்தை பார்த்துக்கிட்டே நிக்கிறா. அடுத்த சீன்ல கிச்சன்ல ஜென்டிஸும் சமைச்சுக்கிட்டு இருக்க யாங் டேபிள் கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. யாங் கிட்ட சமையல் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கா ஜென்டிஸ். உங்க சமையல் அளவுக்கு என்னோட இருக்காது, ஆனா நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படி சொல்றா. நான் என்ன பண்றது, நான் ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு யாங் சொல்றாங்க. அதான் இப்ப நான் இருக்கேன்ல அப்படின்னு ஜென்டிஸ் சொல்றா. அது மட்டும் இல்லாம என்னோட பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் என்ன சின்ன வயசுல இருந்தே வளர்த்தீங்க, உங்களை பாத்துக்கிறது என்னோட கடமை அப்படின்றா. அது மட்டும் இல்லாம நான் அடிக்கடி வந்து உங்களை பாத்துக்குவேன், உங்களை தனியா விட மாட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஜன்னல் கண்ணாடி கிட்ட எதையோ பார்த்து அசையாம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க யாங். ஜென்டிஸ் சமைக்கிறத விட்டுட்டு யாங்க பாக்குறா. அவங்க ஜன்னல் கிட்ட பாக்குறத பார்த்துட்டு கிட்ட வந்து யாங் அப்படின்னு கூப்பிட்டாலும் அவங்க திரும்பல. எந்த ஒரு அசையும் இல்லாம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கிட்ட போய் அவங்க கண்ணத்தை தொடுறா. அப்பதான் அவங்க சுயனுக்கு வந்த மாதிரி திரும்பி பாக்குறாங்க. உங்களுக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்னு ஜென்டிஸ் கேட்க அதோட சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல டைனிங் டேபிள்ல ரோசாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ரோசாவும் அவங்க காலையில நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு ஜென்டிஸ் கிட்ட கேட்க அதுக்கு ஜென்டிஸும் ஆமா, ஆனா சாயங்காலம் தான் ஏதோ அவங்களுக்கு ஆயிடுச்சு. நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க பேச்சு நிப்பாட்டிட்டாங்க. நான் அவங்க ஸ்கின்னை டச் பண்ணும்போது அவங்க ஸ்கின் ரொம்பவே ஹாட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கு ரோசாவும் அவங்களுக்கு ஃபீவர் டேப்லெட் கொடு, என்ன மெடிசன் ரெகுலரா சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத செக் பண்ணு அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்பதான் டேபிள்ல யாங்கும் அனியாவும் கூட இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. யாங் ஸ்பூனை வச்சு பிளேட்ல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கேயே பார்த்துக்கிட்டே. ஜென்டிஸ் யாங் அப்படின்னு கூப்பிட்டாலும் அவங்க எதுவுமே பேசல. திடீர்னு அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. எல்லாருமே அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஜென்டிஸும் அங்க இருக்கிற டவல் எடுத்துட்டு போய் துடைக்கிறா. அவ டச் பண்ணதுக்கு அப்புறமா தான் சுயனுக்கு வந்த மாதிரி திரும்பி பாக்குறாங்க யாங். அடுத்த சீன்ல ஜென்டிஸான ஹீரோயினும் யாங்கோட டேப்லெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப டைம் நடுராத்திரி 1:20 ஆகுது. அதே நேரத்துல ரூம்ல ஹீரோயினோட பொண்ணு அண்ணியா தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு யாரோ அண்ணியா அப்படின்னு கூப்பிடுற சவுண்டு கேக்குது. திரும்ப திரும்ப அண்ணியான்னு கூப்பிடுற சவுண்டு கேட்க அவளும் எந்திரிச்சிடறா. கதவுக்கு அடியில ஏதோ நடந்து போறத பார்த்துட்டு அது தன்னோட பாட்டி தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யாங் அப்படின்னு கூப்பிடுறா. கதவை திறந்து அப்படியே வெளியில வர்றா. யாங்கோட ரூமுக்கும் போய் பாக்குறா. பெட்ல யாங் இல்ல. ஆனா அதுக்கு பதிலா சவத்துக்கிட்ட நிக்கிறாங்க. இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கேட்க சவத்தை பார்த்து திரும்ப சவத்துல முட்டிக்கிட்டே நிக்கிறாங்க அந்த பாட்டி. அண்ணியாவும் பயந்துகிட்டே கிட்ட போறா. அவங்கள டச் பண்றா. அவளும் யாங் அப்படின்னு கூப்பிட சிரிக்கிற சவுண்டு கேக்குது. யாங் அப்படி திரும்புறாங்க. அதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு பயந்து அலறா. அப்பா ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்துறா. தூங்கிக்கிட்டு இருந்த ஹீரோனோ எந்திரிச்சு ஓடி போய் பாக்குறா. அங்க அனியா கையால முகத்தை மூடிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. பயந்து கத்திக்கிட்டு இருக்கா. ஜென்டிஸ் பின்னாடி திரும்பி பாக்குறா. அங்க யாங்கும் சவத்துல முட்டிக்கிட்டு இருக்கத பாக்குறா. அனியாவும் அழுதுகிட்டே இருக்க அனியாவை வெளியில போய் இரு நான் வரேன் அப்படி சொல்லி அனுப்புறா. அதுக்கப்புறம் ஹீரோனோ பதட்டத்தோட போயிட்டு யாங்க கூப்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோனோ அவங்கள தொடர மாதிரி காட்டி அப்படியே கட் பண்றாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில கட்டுறாங்க. எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அன்யா அங்க சவத்துல இருக்கிற யாங்கோட அதாவது தன்னோட பாட்டியோட போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப குட் மார்னிங் அன்யா அப்படின்னு அவளோட பாட்டி வந்து அன்யாவை தொடுறாங்க. அன்யாவும் டக்குன்னு ஷாக் ஆகி திரும்பி பாக்குறா. அப்ப ஹீரோவும் குட் மார்னிங் யாங் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்ல யாங்க சாப்பிட உட்கார்றாங்க. ஹீரோன் தான் பரிமாறிக்கிட்டு இருக்கா. தேங்க்ஸ்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா வெளியில மழையா இருக்கு, கதவை திறந்து வைங்க அப்படி சொல்லிட்டு உள்ள வராங்க லாரஸ். யாரோ புதுசா வந்திருக்காங்க போலியா அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு அவங்கள ஹக் பண்றா ஹீரோயின். எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்னு இயாங்க பார்த்து கேட்கறாங்க லாரஸ். அதுக்கு இயாங்கும் நல்லா இருக்கேன் அப்படி சொல்றாங்க. நீ வரதை ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்கறாங்க. சிட்டில இருந்து வந்து இவங்களே இன்ஃபார்ம் பண்ணாம வரும்போது என்ன மட்டும் கேக்குறீங்களே அப்படின்னு லாரஸ் சொல்ல அதுக்கு ஹீரோயின் சிரிக்கிறா. நாங்க வந்தது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க ஓ வாய்ஸ் எனக்கு எங்க இருந்தாலும் தெரியும் அப்படின்னு லாரஸ் சொல்ல லாரஸ் சாப்பிடுங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டோர் கட்ட நின்று லாரஸும் அனியாவோட தலைய கோதி விட்டுக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயினும் எங்க கூட தாத்தாவோட கல்லறைக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கிறா. வரணும் தான் நினைக்கிறேன், ஆனா எனக்கு ஆல்ரெடி ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னு லாரஸும் சொல்ல அப்ப ஹீரோவும் போட்டோ எடுக்கிறதுக்காக கேமராவை செட் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாங் எங்க போனாங்க அப்படின்னு ஹீரோவும் கேட்க யாங் அப்ப உள்ள இருந்து வராங்க. இப்ப எல்லாருமே இந்த கதவு கிட்ட நிக்கிறாங்க அந்த ரெண்டு சிலைக்கு நடுவுல. அப்ப பாட்டி வரதை பார்த்து பயந்து பண்ண அனியாவும் யாங் கிட்ட இருந்து தள்ளி போயிட்டு தன்னோட அப்பா கிட்ட போய் நிக்கிறா. கேமரா இப்ப ஃபேமிலி போட்டோ எடுக்குது. அடுத்த சீன்ல இப்ப 4 பேருமே கல்லறை கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு சாயந்தர நேரம். ஓகே ஜென்டிஸ் நீ கூட இரு, நானும் அனியாவும் முன்னாடி கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்ப ஜென்டிஸும் தன்னோட அம்மா கிட்ட ஏற்கனவே இருட்டிருச்சு வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறா. ஆனா இயாங்கும் பேசாம உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இயாங் இப்ப ஏதோ ஒரு வித்தியாசமான வயசுல புரியாத மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோனும் ஷாக் ஆகுறா. அம்மா அப்படின்னு கூப்பிடுறா. ஞாபகம் அந்த மாதிரி திரும்பி பாக்குறாங்க. அம்மா இப்ப ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறா. அப்படியே சீன் கட் ஆகுது.
ஆகுது. அடுத்த சீன்ல இப்ப வீட்டுல கிச்சன்ல காஃபி போட்டுட்டு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கா ஹீரோயின். அப்ப ஒரு ரூம் கிராஸ் பண்றா. அந்த ரூம்ல ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. ரிட்டர்ன் வந்து பாக்குறப்ப அங்க இப்ப எதுவுமே இல்ல. அதே நேரத்துல ஹீரோவும் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க ஹீரோயின் வந்து இந்தாங்க டீ அப்படின்னு கொடுத்துட்டு, நீங்க நம்ம பொண்ணுகிட்ட கேட்டீங்களா எதுக்காக பாட்டியோட ரூமுக்கு போனா அப்படின்னு கேட்க, பாட்டி இருக்காங்களா இல்லையான்னு பாக்கலாம்னு ரூமுக்கு போயிருப்பா அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். எனக்கு என் அம்மாவை நினைச்சு ரொம்பவே கவலையா இருக்கு, திரும்பவும் தூக்கத்துல நடக்கிறாங்களோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, எதுவும் கவலைப்படாத, அலார வச்சு வேணா செக் பண்ணி பாரு அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். அதனால ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப அங்க அழகுக்காக ஏதோ ஒண்ணு தொங்க விட்டுருக்காங்க. அதுல இருந்து சவுண்டு கேக்குது. அதை பார்த்த ஐடியா ஒண்ணு ஹீரோயினுக்கு வருது. ட்ராயரை திறந்து பாக்குறா. உள்ள நிறைய மந்திர வார்த்தைகள் இருக்கிற சைன் போர்டுல இருக்கு. அதை வச்சுட்டு வேற ஒரு பாக்ஸ் எடுக்கிறா. அதுக்குள்ள இருக்கிற மணிகளை வச்சு கோர்த்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒண்ணு செய்யறா. அதை தூங்கி இருக்கிற அம்மாவோட கையில மாட்டி விடுறா. அப்ப டைம் கரெக்டா 1:10 ஆகுது. இப்ப ரூம்ல ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. அதனால முழிக்கிறா. மறுபடியும் ஒரு சவுண்டு கேட்க ரூம் விட்டு வெளியில வந்து தன்னோட அம்மா ரூம்ல இருக்காங்களா அப்படின்னு கதவை திறந்து பார்க்கும்போது அந்த சவுண்ட் வேற ஒரு சைட்ல இருந்து கேக்குது. ரூம்குள்ள எட்டி பார்த்தா தன்னோட அம்மா இல்ல. அதனால பக்கத்துல இருக்கிற ட்ராயர்ல இருந்து ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு தன்னோட அம்மாவை தேடிக்கிட்டு கொல்லப்புறத்துக்கு வரா. அங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி வர கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி தேடிக்கிட்டே முன்னாடி போக டார்ச் லைட் வேற ஒரு பக்கம் ஆஃப் ஆகிக்கிட்டு இருக்கு. தட்டி தட்டி ஆன் பண்ணிக்கிட்டே வரா. அங்க ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு எகிப்தியன் சிலை உருவம் ஒண்ணு தெரியுது. அது கீழே குனிஞ்சு கும்பிட்டுக்கிட்டே ஏதோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்க. பயந்துகிட்டே ஹீரோனும் கிட்ட போயிட்டு அந்த ஸ்கிரீனை எடுக்கிறா. உள்ள பார்த்தா ஹீரோனோட அம்மா தான் ஆம்பளை வயசுல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோன் போய் எழுப்புறா. ஆனா எந்திரிக்கல. எப்படியோ கூட்டிட்டு வந்து ரூம்ல படுக்க வைக்கிறான். தன்னோட அம்மாவை ரூம்ல படுக்க வச்சுட்டு ஹீரோன் வெளியில வர திரும்பவும் அந்த கிளிங் சவுண்ட் கேக்குது. சடனா திரும்பி பாக்குறா. அப்படியே சீனை கட் பண்றாங்க. அப்படியே காலையில அலாரம் அடிக்குது. ஹீரோன் எந்திரிக்கிறா. அப்ப ஹீரோவும் போன்ல, ஆமா நான் இன்னைக்கு ஜகாட்டா வரேன், நீங்க கன்சல்டேஷன் ஆபீஸுக்கு வந்துருங்க, ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. இப்போ நீங்க ஜகாட்டாக்கா கிளம்புறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமா எனக்கு பேஷன்ஸோட அப்பாயின்மெண்ட் இருக்கு, இன்னைக்கு தான் இருந்துச்சு, நான் தான் அதை நாளைக்கு ஷெட்யூல் பண்ணிருக்கேன், அதை உங்களால அடுத்த வாரம் ரீஷெட்யூல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். இல்ல முடியாதுன்னு பேஷன் கண்டிப்பா பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் வருத்தத்தோட யாங் திரும்பவும் தூக்கத்துல நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த பொட்டிக் ஹவுஸ்ல மிட் நைட்ல நான் பார்த்தேன் அப்படி சொல்றா. அவங்க பண்றது எல்லாமே ரொம்பவே பயமா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும், வயசானவங்கல்ல அவங்களால ஆள் மனசுல இருக்கிறத வார்த்தைகளால சொல்ல முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்ப ஹீரோயினும் ஆமா ஆனா இது ரொம்பவே மோசமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயாங்கோட ரூமுக்கு போறான். அங்க இயாங் ஒரு கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு, நான் ஜகாட்டாவுக்கு திரும்ப போக போறேன், ஜென்டிஸும் அன்னியாவும் இங்கதான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்றான். உன் பொண்ணும் ஒய்ஃபும் இங்கதான் இருக்க போறாங்களா, என் கூட வா, அப்போ ஓகே அப்படின்னு இயாங்க சொல்றாங்க. நேத்து நல்லா தூங்குனீங்களா, உங்களுக்கு ஏதாவது விசித்திரமா கனவு வந்துச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க, என்ன சொல்ல வர அப்படின்னு இயாங் கேக்குறாங்க. இல்ல நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, இயாங்க சிரிச்சுக்கிட்டு நான் நல்லா இருக்கேன் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக்க போடுறாங்க. உங்க பொண்ணு செஞ்சு கொடுத்த அந்த பிரேஸ்லெட்டை நீங்க போடலையா அப்படின்னு ஹீரோ கேட்க, இயாங்கும் பிரேஸ்லெட்டை எடுத்து கையில மாட்டிக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட வந்து, அவங்க மைண்ட்ல ஏதோ நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன், ஒருவேளை அவங்க பொண்ணோட ஆக்சிடென்ட் பத்தி ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க போல, இல்லைன்னா பொட்டிக் ஹவுஸ் இப்படி க்ளோஸ் ஆயிருக்கிறத பத்தி கொஞ்சம் கவலைப்படுறாங்க போல அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, ஆனா ஹீரோயினும் காம்ப்ரமைஸ் ஆகல. ஓகே இந்த வீட்டோட எல்லா கார்னர்லயும் நான் சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு, நான் ஜகாட்டால இருந்து அதை மானிட்டர் பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்படின்னு கேட்கறான். அவளும் தலையாட்டுறான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல கடைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு காருக்கு முன்னாடி ஒருத்தன் வரான். இவன் பேர் சத்ரியோ. இவன் சின்ன வயசு ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அவனும் ஹீரோயினை பார்த்துட்டு, ஏய் ஜென்டிஸ் எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாளாச்சு, நீ வந்ததை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினோ, சத்ரியோ நீயா எப்படி இருக்க அப்படின்னு அவளும் கேட்டுட்டு, நாங்க இப்ப கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்ப நானும் வரேன் அப்படின்னு நானும் சில பொருட்களை கடையில வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறான். அப்படி வந்துகிட்டு இருக்கும் போதே அவங்க வீட்டை பத்தி அவங்க விசாரிச்சுக்கிறாங்க. அப்ப இவங்களும் மொபாக் நர்சிஸ பத்தி கேட்கறாங்க. ஆக்சுவலா படத்தோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணு அலமாரி விழுந்து இறந்து போயிருப்பாள்ல, அந்த பொண்ணு மொபாக் நர்சிஸோட பொண்ணு போல. எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்ப சத்ரியாவும் அதுக்கப்புறம் நிறைய வினோதமான விஷயங்களை நடந்ததா சொல்றான். அதாவது அந்த கிராமத்துல இதே மாதிரி சில வினோதமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு போல. அதை பத்தியும் சொல்ல ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க, இல்ல லவ்வுக்கு அறிவில்லைன்றது ஒருவேளை உண்மைதான் போல அப்படின்னு வித்தியாசமா பேசுறான். அதை கேட்டு ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க. இப்ப வீட்டை காட்டுறாங்க. அங்க அன்னியா ஹால்ல தனியா இருக்கா. ஜன்னல் வழியா வெளியில எட்டி பார்த்துட்டு ஏதோ மியூசிக் மாதிரி கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ டைமை பாக்குறா. 5:45 இருக்கு. இப்ப அன்னியா சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணோட சிலை தானா நகர்ந்து அன்னியா கிட்ட வந்து நிக்குது. திரும்பி சிலையை பார்த்து பயந்து போய் எந்திரிக்கிறா அன்னியா. அங்க இருக்கிற டேபிள்ல துணியை எடுத்து அந்த சிலை மேல போட்டு மூடுறா. இப்ப இங்க அன்னியாவோட பாட்டியும் வர்றாங்க. ஏன் இந்த சிலையை மூணு அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த சிலையை நான் பயமுறுத்துது அப்படின்னு அன்னியாவும் சொல்றா. அந்த பாட்டியும் அன்னியாவை முறைச்சு பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. அன்னியாவும் பயந்து எப்படி நின்னுகிட்டு இருக்கா. ஏங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு போறாங்க. அதே நேரத்துல ஹீரோவும் உள்ள வரான். வந்து தன்னோட பொண்ணு கிட்ட,
சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்க, ஆனா அந்த பொண்ணு அசையாம அப்படி நின்னுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல ஹீரோனுமே உள்ள வந்து தன்னோட பொண்ணை உள்ள கூப்பிட அந்த குட்டி பொண்ணு தன்னோட அம்மா கூடயே ஓடி போயிடுறா. இப்ப ஹீரோ அந்த வீடு பிள்ளவே சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணிட்டான் போல. உங்க அம்மாவுக்கு ஹை ஃபீவர் இருந்தா நேத்து கொடுத்த மாதிரி அதே டேப்லெட்டை கொடு அப்படி சொல்லிட்டு நேத்து நடந்ததை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத, ஜகாட்டால இருந்து அவங்கள நான் மானிட்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் கார்ல ஊருக்கு கிளம்பிடுறான். குட்டி பொண்ணு ஹீரோயினும் அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி நைட் ஆகுது. இப்ப ஹீரோயினும் குட்டி பொண்ணு கிட்ட நான் அவங்க 2 பேருமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தன்னோட அம்மாவையும் தன்னோட பொண்ணையும் நல்லா பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க போல. அப்ப உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் குட்டி பொண்ணு தன்னோட அம்மாவோட ரூமுக்கு வந்து அம்மா நான் உங்க கூடயே தூங்கட்டுமா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் தன்னோட பொண்ணை கூப்பிட்டு தூங்க வைக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணு அந்த ரப்பர் டைய கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கா. தூங்குறதுக்கு முன்னாடி அந்த குட்டி பொண்ணு அம்மா சில மனுஷங்க மாதிரி நகருமா அப்படின்னு கேட்க, நான் டிஸ்னி பாரிஸ்ல இருந்தப்ப சில எக்ஸாக்டா மனுஷ மாதிரி இருக்கும், ஆனா உண்மையான சில நகராது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ உயிரற்ற ஆப்ஜெக்ட்ல நகராதா அப்படின்னு திரும்பவும் கேட்கிறா. ஏமா நீ ஏதாவது பார்த்து பயப்படுறியா? சில எல்லாத்தையும் பார்த்து பயப்படாத, அது ஒன்னும் பண்ணாது, சரி போய் தூங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் இப்ப கேமரா வழியா எல்லா ரூமையும் ஒண்ணா காமிக்கிறாங்க. இப்ப தூக்கத்தின்றி எந்திரிக்கிற ஹீரோயினும் அண்ணிய நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஹீரோயினும் இப்ப லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி கேமராவை செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹால்ல இருக்கிற கேமராவோட வியூ மட்டும் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. அதுல ஜன்னல் ஓப்பனா இருக்கிறத பாக்குறா. இப்ப கேமரா ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, அதை காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ஹாலுக்கு போக அவளுக்கு பின்னாடியே அவளோட அம்மா இயாங்கும் வராங்க. ரூம்ல இருந்து ஹீரோயின் போயிட்டு ஜன்னல் டோரை க்ளோஸ் பண்றா. ஆனா அவளுக்கு அங்க இருக்கிற தன்னோட அம்மா கண்ணுக்கு தெரியல. இப்ப நார்மலா நடக்கிற அந்த வியூல காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த லேடிஸ்ல துணியால மூடி இருக்கிறத பாக்குறா. போய் அந்த டவலையும் எடுக்கிறா. இப்ப சிசிடிவி கேமராவில் காமிக்கிறாங்க. அந்த சிலை ஒரு பேய் பொண்ணு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஆனா ஹீரோனுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி திரும்ப போறா. அவளுக்கு அது சிலையா தான் தெரிஞ்சிருக்கும் போல. கேமராவில தான் அது பேயா தெரியுது. இப்ப டைம் காலையில ஒரு 4:30 ஆகுது. ஹீரோனும் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தொழுகிறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவ ரூம்ல டோர் வழியா ஏதோ ஒரு உருவம் போற மாதிரி ஹீரோனுக்கு தெரிய அவ பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. அந்த கொல்லப்புறத்துல இருந்து திடீர்னு அஜங்க் வரா. அவ இயாங்குக்கு ஹெல்ப்பரா இருந்தவ. ஜெண்டிஸ் அவளை மீட் பண்றா. நீங்க எப்ப இங்க வந்தீங்க அப்படின்னு அவளும் கேட்க, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோனும் கேட்கறா. நான் வாங்கிட்டு போன பொட்டிக் டூல்ஸை திரும்ப வைக்கலான்னு தான் வந்தேன், யாங் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. தயக்கத்தோட பேசாம ஹீரோனு நிக்கிறா. நான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜங்கும் கிளம்புறாங்க. இப்ப இயாங்கோட ரூம்ல ஹீரோனோ இயாங்குக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கா. அஜங்க காலையில பார்த்தேன், அவங்க பட்டிக் டூல்ஸை ரிட்டர்ன் கொடுக்க வந்ததா சொல்றாங்க, நீங்க தான் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்க, சரி அவ யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கொடுத்ததா இயாங்க சொல்றாங்க. நான் போனதுக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கும் லாரஸுக்கும் தான் அப்படின்னு இயாங்க சொல்ல, அப்படி கட் பண்ணி இப்ப கிச்சன்ல ஹீரோனோ கழுவுன பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல ஹீரோனோ அழுதுகிட்டு கவலையாவும் இருக்கா. இயாங் சொன்னதை நினைச்சுக்கிட்டே பாத்திரத்தை கழுவுற ரூமுக்கு எடுத்துட்டு போறா. வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சவுண்டு கேட்டு பயந்துகிட்டு மந்திர மாதிரி சொல்லிக்கிட்டு திரும்பி பாக்குறா. பின்னாடி பயங்கரமா பிளாக் கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பேய் நிக்குது. ஆனா ஹீரோயின் பின்னாடி மறுபடியும் திரும்பி பார்க்கும்போது எதுவுமே தெரியல. அவ வேகமா மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கா பயத்துல. அப்ப அங்க இருக்கிற ஒரு பெரிய பாத்திரத்துல இருந்து தண்ணி கொதிக்கிற சவுண்டு கேக்குது. அவ குனிஞ்சு அந்த பாத்திரத்துக்குள்ள பாக்குறா. உள்ள தண்ணியில அவ முகம் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுது. அவ தலைக்கு மேல எரிஞ்சு போன மாதிரி பயங்கரமான ஒரு பேய் அவளை பிடிக்க வர மாதிரி கைய வச்சுக்கிறத பாக்குறா. பயந்து டக்குன்னு நிமிந்து மேல பாக்குறா. ஆனா மேல ஒண்ணுமே இல்ல. இப்பதான் அவளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது, இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, இங்க ஏதோ ஒரு பேய் இருக்குன்னு. இப்ப அவ ட்ராயர்ல யாங்கோட பிரேஸ்லெட் செய்யும்போது பார்த்தா அந்த மந்திர சைன் போர்டு எடுக்கிறா. எல்லா போடையுமே செவத்துல மாற்றா. மாட்டிக்கிட்டு இருக்கும் போதே இங்க தொங்க விட்டு இருந்த லைட்டு செடிங்க எல்லாமே வேகமா ஆட ஆரம்பிக்குதுங்க. ஒரு செடி இருக்க அந்த தொட்டி மட்டும் கீழே டமான்னு விழுகுது. சடனா திரும்பி பார்த்த ஹீரோனோ கீழே விழுந்த அந்த தொட்டி கிட்ட பயந்துகிட்டே போறான். அந்த தொட்டிக்குள்ள ஒரு மந்திரிச்ச முட்டை ஒண்ணு இருக்கு. அவ அதை எடுத்து ஒரு பிளேட்ல உடைக்கிறா. உள்ள முட்டை ரத்த கலர்ல இருக்கு. ரொம்பவே பயந்து போன ஹீரோனோ ஹீரோக்கு கால் பண்றா. ஹீரோவை சீக்கிரமா கிளம்பி வர சொல்றா. இந்த வீட்டுல எல்லாமே பயங்கரமா நடக்குது, யாரோ நம்ம வீட்டுக்கு சூனிய வச்சிருக்காங்க அப்படின்னு போன்ல சொல்றா. நீ என்ன சொல்ற? உன் ஃப்ரெண்டு சத்ரியா மாதிரி மூட நம்பிக்கையில பேசுற அப்படின்னு ஹீரோ சொல்ல, ரத்தமும் நகமும் நிறைஞ்ச மந்திரம் முட்டையை ஒண்ணு நான் பார்த்தேன் அப்படின்னு பயந்துகிட்டே ஹீரோன்னு சொல்ல, அதுக்குன்னு சூனியமா வச்சிருக்காங்க அப்படின்னு ஹீரோவும் கேட்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன், பேஷண்ட பார்க்கணும் அப்படின்னு போனையும் கட் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோனோ தன்னோட ஃப்ரெண்டு சத்ரியாவுக்கு கால் பண்ணி வர வைக்கிறா. அடுத்த சீன்ல இயாங்கும் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. வெளியில சத்ரியாவும் ஹீரோனோ இயாங்க பாத்துக்கிட்டே வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோனோ நீ என்ன நினைக்கிற அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, அவங்க நடந்துகிட்டது அந்த மந்திர முட்டையை பத்தி நீ சொன்னது இயாங்கோட கண்ணை பார்த்ததை வச்சு சொல்றேன், கண்டிப்பா யாரும் அவங்களுக்கு சூனியம் தான் வச்சிருக்காங்க. எங்க அங்கிளுக்கு இப்படிதான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் தூக்கத்திலே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டுல வினோதமா சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதே மாதிரி முட்டை வீட்டுல இருந்துச்சு அப்படின்னு அவனும் சொல்ல, அது மட்டும் இல்லாம நீ எப்பயும் விட அதிகமா அல்லாஹ்வை நோக்கி பிரேயர் பண்ண ஆரம்பிக்கணும், குர்ஆனோட வசனங்களை உச்சரிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்படி சீனும் கட் ஆகுது. இப்ப ஹீரோயினும் இயாங்குக்கு முதுகுல தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப குர்ஆன்ல இருக்கிற
வசனத்தை சொல்லிக்கிட்டு தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்க யாங் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அவ தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்க அப்ப யாங்கோட முதுகுல கீர்ன மாதிரி ரத்தமா இருக்கு. துடைக்கிறத நிறுத்திட்டு டவலை பாக்குறா. அவளால பேசவே முடியல. டவல்ல கண்ணாடி துண்டுகளும் ரத்தமா இருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆகி ஆள ஆரம்பிச்சிடறா. யாங் இப்ப ஏதோ ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஹீரோன் போன்ல அழுதுகிட்டு நான் பார்த்தேன் அவங்க முதுகுல கண்ணாடி துண்டுகளா வந்துச்சு நான் துடைக்கும் போது அப்படின்னு லாரஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. யாரு சூனிய வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு லாரஸ் கேட்க ஏங்க இப்படி பண்ண அவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு என்னால யோசிக்க கூட முடியல. யார் அவங்கள வெறுக்கிறாங்க ப்ளீஸ் உங்களால இங்க வர முடியுமா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் ஹஸ்பண்ட் இங்க இல்ல அப்படின்னு ஜென்டிசன் சொல்ல நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு லாரஸ் சொல்றாங்க. இப்ப டைனிங் டேபிள்ல ஜென்டிஸும் அன்யாவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க சாப்பிட கூப்பிடு அப்படின்னு தன்னோட பொண்ணு கிட்ட ஹீரோனை சொல்ல நீங்க கூப்பிடுங்க நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு குட்டி பொண்ணும் ஹீரோன் கிட்ட சொல்றா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் கூப்பிட போறா. அப்ப அன்யாவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கண்ணாடியில ஏங்கோட உருவம் தெரியுது. ஏங் ரூமுக்கு போன ஹீரோனும் அங்க கண்ணாடி கிட்ட ஏங் நிக்கிற மாதிரி தெரியவும் ஏங்குன்னு கூப்பிடுறா. ரூம் இருட்டா இருக்கிறதுனால கண்ணாடியில உருவம் தெரியல. அதனால லைட்டை ஆன் பண்ணிட்டு பாக்குறா. கண்ணாடியில திடீர்னு ஒரு பேய் நிக்குது. அதை பார்த்து பயந்துடுறா. அப்ப அன்யா அவ கையை பிடிக்க ஹீரோனு பயந்து போயிடுறா. பாட்டி ஏற்கனவே டைனிங் ரூம் வந்துட்டாங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்ல ஷாக்காயி கண்ணாடி கிட்ட திரும்பவும் ஹீரோனு பார்க்க அப்படி கட் பண்ணி இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. அவனுக்கு நிறைய மிஸ்ட் கால் வந்திருக்கத பார்த்து திரும்ப கால் பண்றான். அப்ப ஹீரோன் தான் அட்டன் பண்றா. ஏன் நீங்க ஃபர்ஸ்டே கால் பண்ணல அப்படின்னு ஹீரோனு கேட்க டைம் இல்ல ரொம்பவே பிஸியா இருந்தேன் அப்படி சொல்றான். ஏன் நீ தூங்கல அப்படின்னு கேட்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு உங்களுக்கு எப்படி நான் தூங்கல அப்படின்னு தெரியும் அப்படின்னு கேட்க சிசிடிவில தான் லைவா உங்க ரூம் நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல பெட்ல உட்காந்து வேலை பார்க்காதுன்னு அதுவும் அந்நிய பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அப்ப ஹீரோனும் யோசனையோட நான் பெட்ல இல்லையே நான் லிவிங் ரூம்ல இருக்கேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லவும் அப்ப ஹீரோவும் அப்ப அந்நியாவுக்கு பக்கத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்கறான். அதை கிட்ட அதிர்ச்சியான ஹீரோன் எந்திரிச்சு ஸ்பீடா ரூமுக்கு ஓடி போய் பாக்குறா. அதே நேரத்துல ஹீரோவும் சிசிடிவி வழியா மானிட்டரை பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோனும் உள்ள வரத பாக்குறான். ஹீரோனும் போன்ல யாருமே இங்க இல்லையே அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல அன்யாவுக்கு ரைட் சைடுல இருக்காங்க பாரு அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அன்யாவை தவிர இங்க யாருமே இல்லையே அப்படின்னு திரும்ப சொல்றா. இப்ப அந்த பேய் நிமிந்து பாக்குது. அது கேமராவில பாக்குற ஹீரோக்கு தெரியுது. அதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறான். ஹீரோனோ ஹனி ஹனி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க ஆனா ஹீரோ சைட்ல இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. இப்ப காலையில விடிஞ்சதை காமிக்கிறாங்க. ஹீரோன் போன் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஏன் ரோசா காலை எடுக்கல அப்படின்னு டென்ஷனா இருக்கா. அப்ப யாரோ கிராஸ் ஆகுற மாதிரி தெரியுது. அது வேற யாரும் இல்ல ஏன் கூட அசிஸ்டண்டா இருந்த அஜங் தான். அவ அந்த கொல்லப்புறத்துல இருக்கிற அந்த சாயப்பட்டறையில தரையில ஒரு பள்ள மாதிரி ஒண்ணு நோண்டிட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. அத ஹீரோயின் பாக்குறா. தோணுனதை மூடி வச்சுட்டு அஜங்கும் போக இப்ப ரூம்குள்ள அந்த குட்டி பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டு எந்திரிக்கிறா. அதே நேரத்துல ரூம் கதவை திறக்கிறா. அப்பவும் சவுண்ட் கேட்க வெளியில எட்டி பாக்குறா. இப்ப ரூம்குள்ள இருக்க அந்த கஃபோர்டோட டோர் திறக்குது. அதுக்குள்ளதான் ஒரு பேய் நிக்குது. அன்யாவும் ரூமோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கஃபோர்ட் கிட்ட வர அப்ப கஃபோர்டோட டோர் டக்குன்னு சாத்துது. பயந்து திரும்புற வேகத்துல பின்னாடி நின்ற ஹீரோ மேல மோதிடுறா. ஹீரோ ஊருக்கு வந்துட்டான் போல. இப்ப அந்த கொல்லப்புறத்துல இருக்கிற சாயப்பட்டறைக்கு அஜங்க உட்கார்ந்துகிட்டு இருந்த இடத்துக்கு போறா ஹீரோயின். கடப்பறைய வச்சு தோன்றா அந்த இடத்த. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவும் வரா. ஹீரோனை கூப்பிட்டுக்கிட்டே தன்னோட ஒய்ஃபை பார்த்து என்ன பண்ற அப்படின்னு கேட்க அவ அந்த பள்ளத்தை தோண்டி உள்ள இருந்து ஒரு பொட்டல மாதிரி சிலதை எடுக்கிறா. அதை பிரிச்சு பாக்குறா. அதுக்குள்ள மந்திரிச்சு வச்ச மாதிரி மண்ணு சின்ன துணியும் இருக்கு. அதை பார்த்து அவ பயந்துடுறா. நேத்து உங்ககிட்ட போன்ல சொன்னல அப்படி சொல்றா. ஏங்க அப்படின்னு ஹீரோவும் கேட்டுட்டு ஏங்கோட ரூமுக்கு ஓடி போறான். யாங் பெட்ல படுத்திருக்காங்க. அவங்க நெத்தில தொட்டு பாக்குறான். யாங் முழிச்சு பயந்த மாதிரி பதட்டமா பாக்குறாங்க. அவங்க அழுகிறத பார்த்துட்டு ஹீரோவும் அப்படியே வெளியில போறான். யாங் பார்த்து பயந்துகிட்டு இருந்தது ரோசாவுக்கு பின்னாடி இருந்த ஒரு பேயை பார்த்து. அந்த பேய் யாங்க பயமுறுத்தினதை காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினோ எடுத்து அந்த பொட்டலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா. ரோசாவும் ஹீரோயின் கிட்ட வந்து யாங் சரியில்லை அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயாகணும் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல யாரோ யாங்குக்கு கெட்டது பண்ணதை வச்சிருக்காங்க. இதுல இருக்கிற துணியில யாங்கோட பேரை எழுதி வச்சிருக்காங்க. அஜங் ஏன் இதை இங்க வந்து புதைக்கணும் அப்படின்னு ஹீரோனு கேட்க யார் அந்த அஜங் அப்படின்னு ஹீரோவும் கேட்க அவங்க ஏன் கிட்ட ஹெல்ப்பரா இருந்தவங்க. அவங்க சொந்தமா பொட்டிக் ஷாப் ஒண்ணு டவுன்ல வச்சிருக்கதா ஆண்டி லாரஸ் சொன்னாங்க. அவங்கதான் ஏங்க போட்டியை நினைச்சு இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லி இருக்கிற அதே நேரத்துல அங்க லாரஸும் வராங்க. அவங்கள வந்து ஏங்கோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க அது ரொம்பவே மோசமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு டவுட் இருக்கு அஜங் தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டலத்தை லாரஸ் கிட்ட காட்ட அந்த பொட்டலத்தை பார்த்த லாரஸும் இது எங்க கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்க புட்டிக் ஹவுஸ்னு சொல்ல எனக்கு தெரியும் அவதான் அதை பண்ணிருப்பான்னு அப்படின்னு லாரஸ் சொல்ல இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அவள்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருங்க இல்லனா இந்த வீட்டுல பெரிய அழிவு ஏற்பட்டுரும் அப்படின்னு லாரஸ் சொல்லவும் இப்ப ஹீரோவும் ஹீரோனும் கார்ல அஜங்கோட ஷாப்புக்கு போறாங்க. அஜங் கிட்ட அந்த பொட்டலத்தை எல்லாத்தையுமே கொட்டுறாங்க. அதை பத்தி ஷாக் ஆகுறா. உங்களால எப்படி இதை பண்ண முடிஞ்சிச்சு என் பாட்டிக்கு அப்படின்னு ஹீரோன் கேட்க ஏன் இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அவளும் அழுதுகிட்டு ஏன் இதெல்லாம் வெளியில எடுத்தீங்க அப்படின்னு கேக்குறா. இது எல்லாத்தையும் எடுக்கலன்னா இன்னும் கெட்டதுதான் நடக்கும் எங்க வீட்டுக்கு அப்படின்னு
அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்னால எப்படி அவங்கள கஷ்டப்படுத்த முடியும், அவங்க என்னோட டீச்சர், என்னோட குரு அப்படின்னு பிளாஷ்பேக்கை அஜங்கும் சொல்ல ஆரம்பிக்கிறா. 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு போயிருந்தப்ப யாங்குக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேய் நின்னுகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த துணியை அந்த இடத்துல புதைச்சு வச்சதாகவும் சொல்றான். அந்த பேய்க்கு எதிரா இது இருக்கணும், அதனாலதான் புதைச்சு வச்சேன் அப்படின்னு சொல்ல, வேற எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்ல, உங்க யாங்குக்கு ஹெல்ப் பண்ணதை இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னு யோசிச்சு பார்த்துட்டு அவ ஹேண்ட்பேக்ல அவ வரைஞ்ச அந்த பேருவத்தை எடுத்து காமிக்கிறா. இதே நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்க, ஆமான்னு அஜங்கு தலையாற்றா. யாரோ ஒரு மந்திரவாதியை வச்சுதான் இதை பண்ணிருக்காங்க, ஆனா அதை யார் பண்ணது அப்படின்னு எனக்கு சரியா தெரியல அப்படின்னு அஜங்கு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இப்ப வீட்டுல ஹால்ல அண்ணி அந்த டாயை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கா. அதே நேரத்துல டோரும் ஓப்பன் ஆகிற சவுண்டும் கிளிங்க் சவுண்டும் அதே நேரத்துல கேக்குது. அவ திரும்பி பாக்குறா, அந்த பெண் சிலை கிட்ட போய் நிக்கிறா. அப்ப ஹீரோயினோ இந்த பொட்டிக்கோட பேட்டனும் லோரா பிள்ளைனோ சொல்லி இருக்க மாதிரி சேமா இருக்கே அப்படி சொல்ல, அஜங்கம் அதை பார்த்துட்டு ஆமா சேமா தான் இருக்கு, அந்த சிலையை பார்த்தா நமக்கு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே அண்ணியாவை காமிக்கிறாங்க. இப்ப இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதையும் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சிலையை யாரும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அஜங் சொல்றா, யாங்குக்கு கெட்டது நினைக்கிறவங்க பேட்டனும் இந்த சிலையில இருக்க பேட்டனும் சேமா தான் இருக்கு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இப்ப ஹீரோயினோ பேக்ல இருக்கிற போன் எடுத்து அன்னைக்கு ஃபேமிலியா ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோவை எடுத்து ஜூம் பண்ணி பாக்குறா அந்த சிலைய. அப்ப அந்த போட்டோ இருக்கிற ஆன்டி லாரஸோட நெக்லஸும் அதே பேட்டர்ன்ல இருக்கு. இப்ப எல்லாருக்கும் லாரஸ் மேல டவுட் வருது. இப்ப மறுபடியும் வீட்டை காமிக்கிறாங்க. அனியா பயந்துகிட்டே ஹால்ல நிக்க இது ஒரு பாட்டு போடுற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. லாரஸ் தான் அதை பாடிக்கிட்டே அனியா கிட்ட வரா. அவங்களுக்கு சந்தேகம் வந்ததுனால இப்ப அவங்க 3 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கொல்லப்புறத்துல இருக்கிற ரூம்ல லாரஸ் மந்திரம் மாதிரி சொல்லி பூ அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு பெரிய பாத்திரத்துல அதுல தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நிறைய பூவும் கிடக்கு. அதுக்குள்ள இந்த கொதிக்கிற பாத்திரத்துல அவரோட விரல கடிச்சு வர்ற ரத்தத்தை அதுல விடுறா. அதை கலக்கிக்கிட்டு இருக்கா. ஏங்கையும் அன்யாவையும் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கா. அன்யாவை சேரோட கட்டி வச்சிருக்கா. லாரஸும் கையில ஒரு விளக்க வச்சுக்கிட்டு அவங்க இருக்கிற அந்த ரூமுக்கு போறா. அங்க ஏங்குக்கு முன்னாடி ஒரு திரவம் ஒண்ணு கூச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏங் பக்கத்துல உட்காந்து அந்த திரவத்தை தொட்டு ஏங்கோட கையில பூசுறா லாரஸ். ஏங் அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஊசி மாதிரி எடுத்து ஏங்கோட கையில கிழிக்கிறா லாரஸ். எங்க அப்பாவோட சொத்து எல்லாமே எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அன்யாவும் அழுதுகிட்டே பாவமா ஏங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு தெரியும் நான் உங்க வளர்ப்பு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கையை கிழிக்கிறா. ஆனா நான் எங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணு, அதனால இந்த சொத்தை நான் யாருக்குமே கொடுக்க முடியாது, உங்க பேத்திக்கும் சரி, நீங்க என் மேல எப்பவுமே அன்பு வச்சதே கிடையாது அப்படின்னு சொல்றா. இப்ப அந்த அந்நிய பொண்ணு சத்தமா அழுகிறா. அதனால கோவமா லாரஸும் அவளை திட்ட ஆரம்பிக்கிறா. இப்ப வேகமா கதை உடைச்சுக்கிட்டு 3 பேரும் உள்ள வராங்க. 2 பேரும் அன்யா அப்படி சொல்லிட்டு தன்னோட பொண்ணை பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. உள்ள போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி அஜங்கும் உள்ள வரா. அவளும் அப்படி தேடிக்கிட்டே உள்ள வரும்போது அங்க இருந்த அந்த பெண் சிலையை காணா அப்படிங்கிறதையும் பாக்குறா. இப்ப ரூம்குள்ள அந்த அந்நிய பொண்ணை வாயோட சேர்த்து கட்டி வச்சிருக்கா லாரஸ். அவ சேரோட ஆடுறா, எந்திரிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏங்கும் அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த காணாம போன சிலைக்கு முன்னாடி மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. கையில ஏதோ பாசி மாதிரி வச்சுக்கிட்டு. இப்ப ரூம்ல இருக்கிற ஏங்குக்கு ஏதோ ஆக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு ஒட்டிக் ஹவுஸ் கிட்ட வராங்க. ஹீரோவும் ஹீரோனும் அவங்க கூட அஜங்கும் 3 பேர் சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க ரூம்ல இருக்கிற ஏங்குக்கு ஏதோ ஆக ஆரம்பிக்குது. அவங்க சேர் மேல ஏறி அங்க தொங்கி இருக்கிற புடவையில தூக்கு மாட்டிக்க போறாங்க. அதை பார்த்த அன்யாவும் கத்துறா. ஆனா அவ வாயில துணி கட்டி இருக்கிறதுனால சேர ஆட்டிக்கிட்டே இருக்கா. ஹீரோவும் ஹீரோனும் அன்யாவை தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அஜங்கோ அங்க இருக்கிற கொதிக்கிற பாத்திரத்தை பாக்குறா. அதுக்குள்ள பூக்கள் எல்லாம் இருக்கு. அதையுமே பாக்குறா. அங்க நின்று ஏதோ மந்திரத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு பக்கம் ஹீரோவும் தன்னோட பொண்ணை தேடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோனுக்கு அங்க விசித்திரமா ஏதோ ஒரு சிரிக்கிற சவுண்ட் கேக்குது. டார்ச் லைட்டை மேல அடிச்சு அப்படி தேடி பாக்குறா. ஆனா மேல எதுவுமே இல்ல. எங்க மந்திரத்தை சொல்லி இருக்கிற அஜங்கம் சைட்ல பாக்குறா. திடீர்னு ஒரு பேய் நிக்குது. அப்புறம் திடீர்னு காணாம போகுது. ஆனாலும் மந்திரத்தை விடாம சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்ப ஹீரோ தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கா தன்னோட பொண்ணை. அப்ப மேல ஏதோ ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கு. அதுல இருந்து ஒரு பேய் ஒண்ணு ஹீரோவை எட்டி பார்க்க, ஹீரோவும் மேல பார்த்து அந்த பேயை பார்த்து பயந்து போயிடுறான். அந்த பேய் ரொம்பவே கொடூரமா அவனை பாக்குது. அப்ப ஹீரோவை தேடிக்கிட்டு ஹீரோனுமே அங்க வர, இப்ப ரூம்ல ஏங்கும் அந்த புடவைய கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அன்யாவும் சேர ஆட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த சவுண்ட் எப்படி ஹீரோவுக்கும் ஹீரோனுக்கு கேட்டுருது. அதனால ஓடி போய் ஜன்னல் வழியா உள்ள பாக்குறாங்க. ஏங் தூக்கு மாற்றத்தை பார்த்து பதறி போயிட்டு ஹீரோவும் எப்படி கதவை உடைச்சிடறான். எல்லாருமே உள்ள போறாங்க. ஏங்க பிடிச்சி கீழே இறக்கிடுறாங்க. ஹீரோனும் போயிட்டு தன்னோட பொண்ணை காப்பாத்துறா. அஜங்கும் லாரஸ வேற சைட்ல தேடிக்கிட்டு இருக்க. அங்க ரூம் ஒண்ணு தெரியுது. அந்த ரூம்குள்ள மந்திர சவுண்ட் கேக்குது. அவளும் மந்திரத்தை சொல்ல, அப்ப அந்த கதவு தானே திறக்க ஆரம்பிக்குது. அந்த ரூமுக்குள்ள ஒருத்தன் இருக்கான். அவன் மந்திரம் பண்ற மாதிரியான ஒரு செட்டப்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அஜங்கும் உள்ள போயிட்டு அந்த மந்திரவாதியை பார்த்து, எனக்கு தெரியும் நீ காசு வாங்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு, உனக்கு காசு கொடுத்து இதை பண்ண சொன்னது யாரு அப்படின்னு கேட்க, அவ கையில இந்த பாசிய அந்த டேபிள் மேலையும் தூக்கி போடுறா. பயங்கரமா பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த டேபிள் இருக்கிறது எல்லாமே பறக்குது, கீழே விழுகுது. அந்த மந்திரவாதி கழுத்துல ஒரு பாம்பு வேற இருக்கு. சவுண்டா கத்திக்கிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுது எல்லாமே. இப்ப அந்த
இடம் காலியா எம்டியா தெரியுது. அஜங் போட்ட அந்த பாசி மட்டும் தான் அங்க இருக்கு. இப்ப பின்னாடி ஒரு பாட்டு போடுற மாதிரியான ஒரு சவுண்டு கேட்க அஜங்கன் திரும்பி பாக்குறா. பின்னாடி லாரஸும் அந்த சிலையும் இருக்கு. இப்ப ரூமுக்குள்ள இருக்கிற எல்லாருமே ஏங்க எழுப்ப பாக்குறாங்க. அதே நேரத்துல ஹீரோயினோ தன்னோட பொண்ணை கட்டி இருக்க அந்த கயத்தை கழட்டிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனோட முடியை பிடிச்சி ஏதோ ஒன்று தூக்குறத அவளோட பொண்ணு அன்னியா பாக்குறா. அம்மாண்டாவை கத்திக்கிட்டு இருக்க ஹீரோனை பறந்து போய் பின்னாடி விழுகிறா. அதை பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆகி தன்னோட ஒய்ஃபை போய் தூக்க அதே நேரத்துல அம்மா அப்படின்னு அன்னியாவும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. இப்ப கீழே படுத்திருக்கிற ஏங்கோட கை மட்டும் மேல தூக்கி இருக்கு. யாரோ ஏங்க இழுத்துட்டு போற மாதிரி வெளியில போறாங்க. ஏங்கோட முகம் ரொம்பவே பார்க்க பயங்கரமா இருக்கு. லாரஸும் அஜங்கோட கழுத்தை பிடிச்சி நிறுத்திக்கிட்டு அவன் மேல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த பேய் தான் ஏங்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வருது லாரஸ் கிட்ட. அஜங்கம் அந்த பேயை பாக்குறா. கழுத்தை நெரிக்கவும் மந்திரத்தை சொல்ல முடியாம கத்திக்கிட்டு இருக்கா அஜங். இப்போ ரூம்ல அன்னியாவும் அப்பா ஏங் அப்படின்னு கத்தவும் தான் ஹீரோவும் ஏங்க தேட ஆரம்பிக்கிறான். நேரா லாரஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு வரான். லாரஸ் அஜங் மேல உட்கார்ந்து இருக்கிறதையும் பாக்குறான். ஏங் அந்த சிலை முன்னாடி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவா அங்க இருக்கிற ஒரு கஃபூர்ல இருந்து ஒரு சுத்தியல் மாதிரி ஏதோ ஒன்று எடுக்கிறான். அதை எடுத்து அந்த சிலையோட கழுத்தை உடைக்க ஆரம்பிக்கிறான். அதை உடைச்சதும் லாரஸுக்கு கழுத்து உடைஞ்ச மாதிரி கீழே விழுகிறா. அந்த கழுத்தை உடைச்சதுமே சிலைக்குள்ள இருக்கிற ஆவிகள்லாம் வெளியில போகுதுங்க. ஹீரோவும் சிலைய அடிச்சு நொறுக்கிறான். லாரஸ் தலையிலிருந்து ரத்தமாவும் வருது. அவ பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. ஏங் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அன்னியாவும் அங்கே போய் ஏங்க பிடிக்கிறாங்க. ஹீரோ அந்த சிலையை உடைச்சுக்கிட்டு இருக்கான். அஜங் மறுபடியும் மந்திரத்தை சொல்றா படுத்துக்கிட்டே. ஏங்கோட வாயில இருந்து அடுத்த செகண்டே கருப்பு கலர்ல ரத்தம் மாதிரி ஏதோ ஒண்ணு வெளியில வருது. அவங்க சுயநனவுக்கும் வந்துடுறாங்க. லாரஸ் அழுதுகிட்டே இருக்க லாரஸ் கழுத்துல இருக்கிற அந்த டாலரை அஜங்கம் கலட்டி தூக்கி ஹீரோ கிட்ட எறிகிறா. அதையும் உடைச்சு அழிக்க சொல்றா. ஆனா ஏங்கும் வேணாம் அப்படின்னு தடுக்கிறாங்க. லாரஸும் என் பொண்ணுதான், அவளை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு அழுதுகிட்டே பேசுறாங்க. லாரஸும் அதை பார்க்க ஹீரோவும் அதை உடைக்காம விட்டுறான். சுத்தி மாதிரி இருக்கிறத கீழே போட்டுட்டு அவன் ஏன் கிட்ட போறான். லாரஸ் ஃபீல் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே அடுத்த நாள் காலையில வீட்டு வாசல்ல ஏங்கும் அஜங்க நிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோனும் தன்னோட பொண்ணு அனியாவும் எல்லாருமே ஊருக்கு இப்போ புறப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி உங்களை வந்து பாப்போம் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல அப்ப அஜங்கம் அவங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே அவங்களை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கும் சொல்லிட்டு ஆனா எனக்கு ஒரே ஒரு பேத்தி மட்டும் தான் இருக்கா, அதுவும் நீந்தான் அப்படின்னு ஹீரோனை பார்த்து சொல்லி அடிக்கடி வந்து என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நானும் கூட வரலாமா அப்படின்னு அன்னியாவும் கேட்க முக்கியமா நீ தான் வரணும் அப்படின்னு ஏங்க சொல்றாங்க. ஊருக்கு கிளம்பலாமா இல்ல இங்கே இருக்கியா அப்படின்னு ஹீரோவும் அன்னியா கிட்ட கேட்க அப்படியே எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அன்னியா கூட விளையாடிக்கிட்டு. இப்ப அங்க ஹீரோட ஃப்ரெண்டு வரான். நீங்க ஜகார்த்தாவுக்கா போறீங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கிளம்புறாங்க. அவங்கள இயாங்கும் அஜங்கும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் சந்தோஷமா கிளம்புறத காட்டி அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ்.